ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கு நிச்சயமா நீ கேட்டது கேட்டபடியே உன் கைகளில் வந்து சேரும். அதே போல நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிச்சு கொடுத்துட்றேன். எத்தனை பேர் சேர்ந்து உன்னுடைய வழியை அடைச்சாலும், எத்தனை பேர் சேர்ந்து உன்னை முன்னேற விடாமல் தடுத்தாலும், அத்தனை பேரையும் தாண்டி அவங்களே பார்த்து வியக்கும்படியாக நான் உனக்கான பல வழிகளை காட்டி ஜெயிக்க வைப்பேன். எப்போதும் இந்த சாயப்பாவை நீ மனசார நினைக்கும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் என் துணை உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணத்தின் மூலமாக தான் உனக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறேன். இன்னுமே கூட நீ நல்லா வாழ்கிறதுக்கு தேவையான வருமானத்தையும் கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த வருமானம், வரவு, வசதின்னு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நீ எதிர்பார்த்தது போல நிம்மதியான வாழ்க்கையை வாழ போற. கடன் பிரச்சனை, மனக்கஷ்டம்னு கலங்கி போயிருக்கிற உனக்கு பொருளாதார மேம்பாடுகளை கொடுக்க வந்துட்டேன். சகலமும் தரும் சாயப்பாவாக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உனக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ துவண்டு போயிருக்கிற இந்த சமயத்தில் உனக்கு யாருமே துணையா இல்லையே நினைக்காத. ஏதாவது ஒரு உருவத்தில் உன் கூட உனக்கு துணையாக நான் இருந்துக்கிட்டு தான் இருப்பேன் என் செல்லமே. சில நேரங்களில் ஏன் தெரியுமா நான் அமைதியாக இருக்கேன்? சில விஷயங்கள் நடக்கும்போது நீயும் அமைதியாக அதை விட்டுடணும், கொஞ்சம் மனசுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு மனசு குழம்பி கவலைப்பட்டு நாள் முழுவதையும் வீணாக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயும் புலம்பிக்கிட்டே இருக்க. எப்போவுமே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எல்லா சோதனைகளும், உன் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறைஞ்சு போகும். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். உன் மனசின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுத்துக்கிட்டு இருந்தாலே எல்லா கர்ம வினைகளையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான விஷயங்களை சந்தோஷமாக நல்லபடியாக நடக்கும்படி நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. இன்னும் கொஞ்ச நாள்லையே உனக்காக நான் யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசி உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்க செய்கிறேன். உன் வினை தீர்வதற்காக சில நாட்கள் நீ கஷ்டப்படுறியே தவிர கூடிய சீக்கிரம் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு தர்றேன். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் எல்லாமே என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும்போது ஏன் மனிதர்களை யோசித்து அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லலைன்னு நினச்சி கவலைப்படுற? யார் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் சொல்லலைனாலும் உனக்காக அன்பு செலுத்தவும் ஆறுதல் தரவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம். யார் உன்னை ஒதுக்குனாலும் நான் உன் கூடவே தானே இருக்கேன். அப்படி இருந்தும் நீ எதையோ நினச்சி ஏன் கவலைப்படுற? சில காலம் இப்படி இருக்கும், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். எல்லாருமே மனசு மாறி மறுபடியும் உன்னை தேடி வந்து நல்ல விதமாக பேச தான் போகிறாங்க. உன்னுடைய கவனம் மட்டும் எப்போதுமே உன் கடமையை நோக்கி இருப்பதாக பார்த்துக்கோ. உன் மனசளவில் நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து முன்னேற்றத்தை நான் தர்றேன். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை முழுவதுமே நீ சந்தோஷமாக தான் இருக்க போகிற. நீ போகிற வழியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் உனக்கு முன்னாலேயே சொல்லி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நான் உனக்கு என்னதான் சொன்னாலும் இத்தனை வருஷமாக நீ வாழ்ந்த வாழ்க்கையில் உன்னுடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் தான் நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற. எந்த ஒரு நல்ல பழக்கமாக இருந்தாலும் அது புதுசாக உனக்கு தெரிஞ்சாலும் அதை தொடர்ந்து பழகிக்கொள்ள பழகு. நல்ல பழக்கத்தை எப்போது வேண்டுமானாலும் கையில் எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு விஷயம் தேவையில்லாதது கெட்ட பழக்கம்னு தெரியும் போது அதை எந்த நொடியில் வேண்டுமானாலும் விட்டுவிட தயாராகு. ஒரு அப்பாவின் குணாதிசயம் ஒரு பிள்ளைக்கும் இருக்கணும் தானே. நீ என் பிள்ளையாக இருக்கும்போது இந்த சாயப்பாவிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் உனக்குள்ளே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பழக்கத்தை
உனக்குள்ள பழக்கிக்கோ என் செல்லமே. உன் மேலே இந்த அப்பா வச்சிருக்க அன்பும் பாசமும் இப்போதைக்கு உனக்கு புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ ஆனந்தமா அழகா உன் வாழ்க்கையை வாழ போற. உன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் ஊற்றெடுக்க போகுது. நான் உன் மேலே வச்சிருக்க அன்புங்கிறது எல்லையற்றதுங்கிறத நீ நிச்சயமாக புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். உன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தாலும் நீ அவங்க கிட்ட அனுசரணை செஞ்சதும் தர்மம் சொடிஞ்சு வாழ்ந்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் எல்லாத்தையும் தாண்டி உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். இனிமே நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நல் உதவிகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் எல்லாமே உன்னை வந்து சேரும். இதுதான் உன்னுடைய நல்ல குணத்துக்கான பரிசு. உன் மதிப்பை எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கனவுகளை கண்டு பயப்படாதே. நீ கனவுல கண்ட பயங்கரம் எதுவுமே, நீ கெட்ட கனவு கண்ட விஷயம் எதுவுமே நிஜத்தில் நடக்காது. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் கனவோ நனவோ எதுவுமே தப்பாக நடக்க நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்காக பல நல்ல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. வர்ற வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். நிச்சயமா உன் வாழ்க்கையை வெற்றியாகவும் உயர்வானதாகவும் நேர்மையாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயும் நேர்மறையாக சிந்திச்சு நேர்மையாக வாழும்போது எதுவுமே அமைதி இல்லாமல் போயிடாது. ஒரு சிலர் வேணும்னா குறுக்கு வழியில் வேலை செஞ்சு முன்னுக்கு போயிடணும், சீக்கிரமே முன்னேறிடணும் நினைப்பாங்க. அப்படி தப்பான வழியில் தாண்டி போய் தவறான வேலைகளை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவனை போல நீ அவங்கள போட்டியாக நினச்சிக்கிட்டு அதையே செய்யணும்னு யோசிக்காத. நீ எப்போதும் நேர்மையாக இருந்தாலே உன் வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும். எப்போதும் நன்றி உள்ள மனிதர்களோட நல்ல குணத்தோட நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட பிள்ளையாக நீரு. எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு துணை நிற்க இந்த சாயப்பா நான் இருக்கேன் என் செல்லமே. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதே போதும்னு தான் நீ கஷ்டப்பட்டதற்கான பலனை இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கான சந்தோஷமான நாட்கள் வரப்போகுது. நீ செஞ்ச நல்ல செயல்களை எல்லாம் யார் மறந்தாலும் நான் மறக்க போகிறதில்ல. தொடர்ந்து நல்ல செயல்களை செஞ்சு எப்போதுமே என் பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உன் கடமைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ சரியாக செயல்படுத்தும் போது நிச்சயமாக உனக்கான விஷயங்களில் நீ வெற்றியை பெறுவாய் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பது மட்டுமே என்னுடைய கடமையாக இருக்க போகுது. நீ நினச்ச விஷயங்களையும் உன் மனம் விரும்பி ஆசைப்பட்ட விஷயங்களையும் இந்த உலகத்தில் முடிச்சு கொடுக்க உனக்கு துணையாக நான் மட்டும்தான் இருக்கேன். நிச்சயமா இனி நல்லது தான் நடக்கும். நீ கவலைப்படவே கூடாது. உன்னை வேணும்னே யார் வம்புக்கு இழுத்தாலும் அவர்களை அப்படியே விட்டுட்டு உன் வேலையை பாரு. உன் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி கொடுக்குறேன்.